நான் தான் உங்கள் இமான் அண்ணாச்சி. ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஆசிரியை அவங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு மாணவன் மட்டும் தினசரி ஏதாவது ஒரு டவுட்டை கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஆசிரியைக்கு வந்து என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஒரே டவுட்டாகவே கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்லை எங்கள் அம்மா அப்பா தான் சொன்னாங்க எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ஆசிரியர்கள்ட்ட கேட்டு க்ளீன் பண்ணிக்கிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அறிவு வளர்ச்சி ஆகும் அப்படின்னோடனே இந்த ஆசிரியை வந்து இவன் டெய்லி டவுட்டு கேட்குறதே ரொம்ப அப்படி கஷ்டமாக நினச்சி, இங்கே பாரு டவுட்டுன்னா ஏதாவது ஒரு டயத்தில் கேட்கணும், எப்போ பார்த்தாலும் டவுட்டு கேட்கக்கூடாது போ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு விட்டாங்க. சுமார் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஆசிரியைக்கு வந்து ஒரு நாள் உடம்பு சரியில்லை. அப்போ அந்த ஆசிரியை வந்து ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே இருக்கிற டாக்டரை பார்த்த உடனே இந்த ஆசிரியைக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வந்து கேள்விகளுக்கு அந்த டவுட்டு கேட்டுக்கிட்டே இருந்தால் பார்த்தீங்களா, அந்த பையன் தான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய இதய அறுவை சிகிச்சை நிபுணராக அந்த இடத்துல உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது அந்த ஆசிரியருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, அன்றைக்கி கேட்டல டீச்சர், என்னுடைய டவுட்டுகள் பூரா நீங்கள் க்ளீன் பண்ணிங்க, இன்றைக்கி நான் ஒரு பெரிய டாக்டராக இருக்கேன், அதனால் டவுட்டுகள் வந்து குழந்தைகள் எப்போவுமே ஆசிரியர்கிட்ட கேளுங்க, கேட்டு கிளியர் பண்ணிக்கிடுங்க, அறிவை வளர்த்துக்கிடுங்க அப்படின்னு ஒரு சிறிய தகவலை சொல்லிவிட்டு அதே மாதிரி பயங்கர டவுட்டு கேட்குற மாதிரி ஒரு 4 பேருக்கு வந்திருக்காங்க. ஆமாம், ஹலோ குட்டீஸ் இருங்க, போய் கூப்பிட்டு வந்துடுறேன், என்ன பேசுகிறேங்கப்பா, இந்த வரேன். வணக்கம். ஆமா பாப்பா, நீ இப்போ எதுக்கு சிரிக்கிற? என்னை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கா? ஹலோ, நான் ரொம்ப கோபமா இருக்கேன். சரி, இப்போ நீ நல்லா சிரிக்கல, இதே மாதிரி உங்க வீட்டில் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது யாருமா? உங்க அம்மாவா? சரி, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது உங்க அம்மா, முறைச்சிக்கிட்டே இருக்கிறது யாருமா? அதான கேட்டேன். அவரை மாதிரி நீ ஒரு வாட்டி முறைச்சு காட்டுறியா? யாரை பார்த்து அப்படி முறைக்கிறாருமா உங்க அப்பா? ஏதாவது ஒரு பிரச்சனை எங்க வீட்டுல வந்து பாட்டில தூக்கிட்டோமோன்னு கீழே போடும் போது இப்படி முறைக்கிறாரா? சரி பாப்பா, எதுக்காக உங்க அம்மா பாட்டில தூக்கி போட்டு உடைக்காங்க? ஆமா, டமால் கீழே போட்டு உடைச்ச உடனே இப்படியே பாப்பாரு. அப்படியே பார்த்துட்டு போயிடுறாரா, திட்டுறாரா உங்க அம்மாவை? இவங்க அப்பா கோபம் வந்து, உனக்கு அறிவில்லை, ஏன் இப்படி கீழே போட்டு உடைச்ச அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏங்க இப்படி எடுத்துறாங்க, சரியாக எங்கேயா பார்த்து இப்படி பிடிச்சுட்டேங்க, ஏதோ ஃபோன் வருதுன்னு அது ஏன் ஃபோன் ஆன் பார்த்து பிடிச்சுட்டேங்க, அதனால அது வயிறு தெரியாதுங்க, அதனால அப்படி கீழே வழிஞ்சிருச்சுங்க, நான் சாரிங்க, எனக்கு அப்படி பண்ணேங்க. ஆமாங்கோ, அப்புறம் கோபம் பண்ணாங்களா, அழுதாங்களா, இல்ல எதிர்த்து சண்டை போட்டாங்களா, அதை கேட்கிறேன். அட ஏனுங்கோ, தெரியாம போட்டேனுங்கோ, நீங்க மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு இருக்காங்க. உடனே அவரு சரி போங்கோ போங்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்கோ. அப்படித்தானங்கோ? ஆமாங்கோ. அம்மா எத்தனை கோ? ஆமா, இது என்ன கோமா இது? வாங்க போங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பா தான் வாங்க போங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. யார் இவங்க வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே தள்ளி போங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். அப்படியாம்மா? இல்ல, போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஏந்திச்சுட்டா போங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா பல் விளக்கிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லி பல் விளக்கிட்டு தூங்கி ஏந்திச்சுட்டா போங்கோ. யாரு அப்படி உங்க வீட்டுக்கு வந்தா பல்லு விளக்கி தூங்கலாம் வச்சு அனுப்புறீங்க? அத்தைக்கு மட்டும்தானா? அவங்க அத்தை எப்பெல்லாம் வர்றாங்க? எங்க அத்தை அடிக்கடி வருவாங்க. ஐயா வரும்போது உங்க அத்தை ஏதாவது வாங்கிட்டு வராங்களா, இல்ல வெறுங்க அப்படி வீசிக்கிட்டே வர்றாங்களாமா? ஒரு நாள் 2 நாள் இதான்
வாங்கிட்டு வருவாங்க. என்ன வாங்கிட்டு வருவாங்க? ஏதாவது பாக்ஸோட மாதிரிலாம் வாங்கிட்டு வருவாங்க. இல்லம்மா, என்னது ஏதாவது பாக்ஸோட மாதிரிலாம் வாங்கிட்டு வருவாங்க. சில நாள் விடுகையை வீசிட்டு வருவாங்க. ஆமா, அப்ப பாக்ஸ் கொண்டு வரும்போது நீங்க வாங்கோ, உட்காருங்கோ, அந்த பாக்ஸை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நீங்க சோறு போட்டு பல்லு விளக்க வச்சு தூங்க வச்சு அனுப்புறீங்க. ஆமா. வெறுங்கையை வீசிட்டு வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏங்கோ எப்போ நீங்க வாங்கவே இல்லைங்க, இன்னைக்கு மட்டும் ஏன் வாங்கல? இன்னைக்கு உங்களுக்கு சோறு கிடையாதுங்கோ. இன்னைக்கு உங்களுக்கு சோறு கிடையாதுங்க. நீங்க எப்படியே வந்ததோட வா எப்படியே வெளில வச்சு விட்டுவாங்க. நீங்க எப்படி வந்தீங்களோ அந்த வழியாவே வெறுங்கையை வீசிக்கிட்டே போங்கோ அப்படின்னு அனுப்பிடுவோம் நம்ம. கைத்தெடுக்க பாப்பாங்கடே. தம்பி உன் பேர் என்னடா? கவியரசன். என்னம்மா? கவியரசனா? நான் நீதியரசன். உன் பேர் என்னடா? நிஷாந்த். இல்லை என்ன ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பேர் சொல்லிட்டு இருக்க? தம்பி உன் பேரை மெதுவா சொல்லு. அந்த மெதுவா கிடையாதுடா. ஸ்ரீ நிஷாந்தா? இப்போ கைத்தட்டுங்க. உங்க அப்பா பேர் சொல்லு தம்பி. வடிவேலு. வடிவேலா? எங்க இருக்காரு வடிவேலு? இவர் தான் வடிவேலா? வடிவேல் மாதிரி காமெடி பண்ணுவாரா? வேற ஏதாவது ஃபைட் பண்ணுவாரா? ஏய், வடிவேல் மாதிரி எங்க அப்பா காமெடிலாம் பண்ண மாட்டாரியா. பேர் தான் வடிவேலு, ஆனா டெரர் வடிவேலு தெரியுமா? அவர் எங்கெல்லாம் சண்டை போட்டிருக்காரு இப்போ சொல்லுவான் பாருங்க. தம்பி சொல்றாங்க, நான் யார் கூட சண்டை போட்டிருக்காரு உங்க அப்பா? மம்மி கூட போட்டிருக்காரியா? ஆமா, என்ன காரணத்துக்காக ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு? சமையல் செய்யாதனாலயா? ஏன் சமையல் பண்ணல? தப்பு செஞ்சா சமையல் செய்ய மாட்டேன். எங்க அப்பா தப்பு ஏதோ பண்ணிருக்காரு, அதான் எங்க அம்மா சமையல் பண்ணாம விட்டுருக்காங்கய்யா. உங்க அம்மாக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்ப வீட்டுல யார் சமையல் பண்றது யாரு? அப்பா. அப்ப உன் பேர் என்ன சொன்னமா? சம்யுக்தா. உங்க அம்மா மடியில ஒரு தம்பி இருக்கான், அது யாரு? தம்பியா பாப்பாவா? தங்கச்சி. ஓ, தங்கச்சி. அது தங்கச்சி என்ன பண்றாங்க? காலேஜ்ல படிக்காங்களா? ஆமா. காலேஜ்ல படிக்காங்க. என்னமா? குட்டியா இருக்காங்களா? சரிம்மா. இப்போ வந்து உங்க அப்பா ஆபீஸ் போயிட்டாங்க, உங்க அம்மா கடைக்கு போயிட்டாங்க, நீ உங்க பாப்பா மட்டும் தான் வீட்டில் இருக்கீங்க. இப்போ உங்க பாப்பா அழுதுகிட்டு இருக்காமா? சரி, படுத்துக்கிட்டே சொல்லு. இப்போ உங்க பாப்பா வந்து அழுகிறப்பல அந்த அழுகிற உங்க அம்மா கடைக்கு போயிட்டாங்க, உங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க, வீட்டில் நீயும் உங்க பாப்பா மட்டும் தான் இருக்கீங்க. பார்த்தா உங்க பாப்பா அழுகுதுமா. நீ என்ன பண்ணுவ? டானு 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 அப்படியே அந்த பாட்டை போட்டு விடாயா? உங்க அப்பா பேர் சாமா? சரி, உங்க அப்பா என்ன வேலை பார்க்காரு? பையிங் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு. என்னம்மா பையிங்னா என்னது? ஆபீஸ்ல துணி தான் வைக்கறாங்களே, அதுக்கு பேர் தான். அதுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு, அது பேர் தான் பையிங் ஆபீஸ். துணிலாம் வைக்கிறதுக்கு பீரோ தான் இருக்கு, புரியுதா? ஆபீஸ்லாம் கிடையாது. முண்டமா? முண்டம் இல்லடா, முண்டம். இந்த மாதிரி முண்டம் தண்டம் இப்படிலாம் சொல்லி திட்டுறது யாருமா உங்க வீட்டுல? யார திட்டுறாங்க? என்னையும் தம்பியும் அம்மா வேலை பார்க்கும் போது அவர் சொல்லுவாங்க, காத்து கவிங்க. என்னம்மா? கேக்குது. இது செவிட்டு மிஷினான்னு பாத்தியா? அப்படி இல்ல ஒண்ணும். இப்போ வந்து ஒருத்தங்க வேலை செஞ்சுருக்காங்க, திரும்பி பார்க்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சேர் வந்து அவங்க கிட்ட போட்டு மேலே ஏறி அவங்க கால் இந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கு சத்தம் கேட்கும். யாரையா நீங்க கூப்பிட்டுட்டு அவங்க வந்து கவனிக்கலன்னா ஒரு ஸ்டூல் எடுத்துட்டு அவங்க பின்னால ஓடி போய் பக்கத்துல போட்டு ஏறி ஒரு காது பக்கத்துல போய் இப்படி அப்படி செஞ்சா அவர் திரும்பி பாப்பார்ல. அப்படி நம்ம சொல்லுவோம், அவங்க கிட்ட சொல்லலாம். அதைத்தான் பாப்பா சொல்றாப்ல. கை தட்டுங்க பாப்பாக்கு. கை விடு பாப்பா, சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கீங்க. குழந்தைகள் வாடா போடா அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அழகான மலை பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? அதையே சொல்லிட்டு இருக்கீங்க திரும்பி. ஒரு ஸ்மால் பிரேக். சரிம்மா, நீ என்ன படிக்கிற? நல்லா பேசுறிய. என்ன படிக்கிறீங்க நீங்க? இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ். இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் 3 படிக்கிறோம்யா. உங்க அப்பா தண்ணி வேணுமா? அவருக்கு தண்ணி தாகமா இருக்கு. உங்க அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, நீ படிச்சுக்கிட்டு இருக்க. உங்க அப்பா என்ன பண்ணுவாரு? தண்ணி அப்படி கேட்டா நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன். அம்மா கிட்ட போயிட்டு காத்திட்டு போயிட்டு அம்மாவை தட்டி கூப்பிடுவேன். சரி, உங்க அப்பா அப்படின்னு எப்போ கூப்பிட்டுருக்காரா?
எப்பனாவது கூப்பிடுவாரு. அப்போ அப்படி பண்ணது நாங்கள் தான் கேட்டோம். எங்கள் அம்மா சொல்லுவோம். ஓ உங்கள் அம்மாவை எப்படி தாம்மா கூப்பிடுவாரு உங்கள் அப்பா? எங்கள் அம்மா எப்படி கூப்பிட மாட்டாரு. ஃபேன் ஆஃப்னு மட்டும் நைட்ல சொல்லுவார். அது ஒன்று மட்டும் தான் சொல்லுவார். எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அப்பா பேசுகிற அதிகபட்ச வாசகமே ஃபேனை ஆஃப் பண்ணிடுமா, அவ்வளோதான். என்னம்மா? அப்புறம் ஃபேன் போன ஃபேன் ஆஃப் பண்ணி இதுதான் எங்கள் அம்மா வேலையா. அப்போ இது ஒரு நாளைக்கு மட்டும் சொல்லுவார். ஃபேனை ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு மட்டுமே உங்கள் அம்மாவை சம்பளத்துக்கு வச்சுருக்காரா? அப்போ உங்கள் அப்பா புத்திசாலியா உங்கள் அம்மா புத்திசாலியாம்மா? எங்கள் அம்மா. அம்மா தான். அப்பா புத்தி இல்லை. கொஞ்சம் புத்தி கிடையாது. ஆஃபீஸோட புத்தி தான். அவருக்கு ஆபீஸ் புத்தி தாயா, வீட்டு புத்தியா கிடையாது. உங்க அத்தை எப்படிமா இருப்பாங்க? நல்ல கலரா உன்ன மாதிரி கலரா இருப்பாங்களா? இந்த மாதிரி கலர் உங்களோட அங்க கடைசியில ஒரு பொண்ணு உட்காந்துக்கால. ஆமா, அந்த பாப்பாவா? அந்த பொண்ணோட கருத்து பொண்ணு. இப்பதான் ஸ்கூல் போய் கருத்து போயிட்டேன். நீ கருத்து போயிட்டியாமா? கடவுளே, இதே கருத்து போச்சுனா நான் எந்த லிஸ்ட்லயா சேர்க்கிறது? பாப்பா நான் எப்படிமா இருக்கேன்? நீங்க சாக்லேட் கலர். சாக்லேட் கலர்னா என்ன கலர் இது? சாக்லேட் கலர்னாவா? பிரவுன் கலர். பிரவுனா? அப்பாடா, இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கிடுங்க. இமான் அண்ணாச்சி பிரவுன் கலர். நீயாவது ஒழுங்கா சொல்லுமா, நான் என்ன கலருமா? பிளாக். இருப்பா, யாரா இருந்தாலும் என் சார்பில் இந்த பாப்பாட்ட பேசிடுங்க. நீ கேளுமா, எப்படி நீ அண்ணாச்சி கருப்புன்னு சொல்லலான்னு கேளுமா. எப்படி நீ அண்ணாச்சி கருப்பு சொன்னா? அண்ணாச்சி பிரவுன் கலர் தானே. கருப்பு. நம்ம திருப்பி கருப்புங்க. திருப்பி சொல்லக்கூடாது. ஒரு தடவை சொன்னா உங்க அம்மா நீ கேப்பியா மாட்டியா? இப்படியே சொல்லி கேப்பியா சொன்னடி? சொல்லு பதில் சொல்லு. இப்பயா அவ அம்மாட்ட கேக்குறா. டெய்லி அம்மா நீங்க உங்க பொண்ணா ஏதாவது சொல்லிட்டானா நீங்க வேற பதில் சொல்லுவீங்கன்னா அதுக்கு திருப்பி அதே சொல்லிட்டு பாருங்க. இவங்க அம்மா யாரு? கை தூக்குங்கம்மா. அந்த லாஸ்ட் பிள்ளையோட அம்மா யாருமா? ஓ அதான் உங்க அம்மாவா? நீ கேளுமா, ஏதாவது கேள்வி கேட்கறது அவன்கிட்ட கேளு. உங்க பொண்ணா ஏதாவது கேள்வி கேட்டா நீங்க சொல்லுவீங்க ஏதாவது. அப்ப அந்த ஒரு கேள்வி கேட்கறது திருப்பி சொல்லிட்டே இருப்பாளா? அண்ணாச்சி பிளாக் கலர்னு சொன்னா கேள்வி கேட்டே இப்படியே திருப்பி பிளாக் கலர்னு சொல்லிட்டே இருக்கா. நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆன்சர் கரெக்ட்னா அதே தான் சொல்லுவா. என்னது என்ன பாப்பா சொல்றாங்க? கரெக்டான ஆன்சர் சொன்னா அதே தான் சொல்லுவா. அதே தான் சொல்லுவாங்கறாங்க. அதே தான் சொல்லுவாளா? இப்போ நான் பிரவுனா இருக்கேனா பிளாக்கா இருக்கேனாமா? இப்போ நீங்க பிரவுனா தான் இருக்கீங்க. இந்த பக்கம் கருப்பு. என்னம்மா? இல்ல நீங்க பிரவுனா தான் இருக்கீங்க. அந்த பொண்ணு சொன்னதே சொல்லிட்டு பாங்க. அம்மாவே சொல்றாங்களா? அப்பதான் அந்த பொண்ணு சொன்னதே சொல்லிட்டு பா. கொஞ்சம் உங்க வாய்ஸவே கண்ணாடில கொஞ்சம் பார்த்துட்டு வரீங்களா? நீங்க அவ்வளோ பாப்பாடிங்க. அவ கெட்ட பொண்ணு. சொன்னா நீங்க கேட்க கூடாது. நல்ல பொண்ணுதாம்மா. நல்ல பொண்ணுதாவா? நான் திருப்பி சொல்லிட்டே இருக்காவா? ஏன் அப்படி நீ சொல்ற? கண்ணாடில பார்க்கடா. இது பிரவுன் கலரே தான். அப்பா முறைச்சு பார்த்துட்டு இருக்காருல, அது யாரை பார்த்து முறைக்கிறாரு? ஏன் பார்த்து போய்க்காங்க. ஏன் உன்னை பார்த்து உங்க அப்பா முறைக்கிறாரு? சும்மா போய்க்காங்க. சும்மாவா? நீ கேளு, உங்க அப்பாட்ட கேளு. ஏன்பா என்ன பார்த்து முறைக்கிறீங்கன்னு கேட்க. ஏப்பா என்ன பார்த்து முறைக்கீங்க? இல்லப்பா முறைக்கலப்பா. இப்போ தானே சிரிக்கிறாரு. இவ்வளோ முறைச்சிக்கிட்டு தான் இருந்தாப்புல. ஆமா, வீட்டில் இப்படி தான் முறைச்சிக்கிட்டே இருப்பாரா? ஆமா. யார்கிட்ட முறைக்கிறாரு? சாப்பிட்றதால முறைச்சிட்டே இருக்காங்க. சாப்பிடும்போது இப்படியே முறைச்சிக்கிட்டே சாப்பிட்றாருயா. என்ன மாதிரி சாப்பாடு வச்சா முறைக்கிறாரு? சோறு சாப்பாடு வச்சா முறைக்காங்க. சரி, என்ன சாப்பாடு வச்சா சிரிக்கிறாரு? இப்போ வந்து நம்ம அப்படி சொன்னோம்னா எல்லா சாப்பாடு பார்த்து முறைக்கிறான் தான் அர்த்தம். எதை சாப்பிட்டாது முறைக்கிறான் இருக்கும். எதை சாப்பிட்டாலும் முறைக்கிறான் தான் அர்த்தம். சரி பாப்பா, நீ அப்படி அண்ணாச்சியை பார்க்கறக்காக வந்திருக்க, அண்ணாச்சி கூட பேசுறக்காக வந்திருக்க, நல்லா பேசவும் செய்கிற. நீ வரும்போது அண்ணாச்சிக்கு என்ன வாங்கிட்டு வந்த திண்டுக்கல்ல இருந்து? இல்லை உங்கள் அத்தை? நீ உங்கள் அத்தை மாதிரி கையை வெறுங்கையை வீசிக்கிட்டே வந்திருக்கியா? அதனால எப்படி வர முடியுங்க? இங்க நடுவில் வண்டி நிறுத்தா டிராஃபிக்கா இருக்கு சென்னையில. நான் வண்டியை நிறுத்தவே இல்லை. நான் உங்களுக்கு எப்படி ஏதாவது வாண்டி ஓட முடியும்? வாண்டே ஓட முடியாது. ஏ வாங்கிட்டு வராதுக்கு இவ்வளோ பெரிய காரணமா?
உங்கள் வண்டியை நிறுத்தினா டிராஃபிக் ஜாம் ஆயிருமா, அதனால எதுவுமே வாங்க முடியல. அப்படியே மெட்ராஸ் டிராஃபிக்கில் ஊர்ந்து வந்துட்டான். என்னடா கண்ணா, சரி பரவாயில்ல விடுமா. டிராஃபிக்கு நம்ம சென்னையில் டிராஃபிக் அப்படி தடை இருக்குது. பாப்பா சொல்கிறதும் நியாயமாக தான் இருக்குது. சரி, ஒருவேளை டிராஃபிக் இல்லை என்றால் நீங்கள் என்ன வாங்குவதாக நினைத்திருந்தீர்கள்? நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்குவோம். நீங்கள் எனக்கு என்ன பிடிக்கும் என்று நீங்கள் நினைத்திருந்தீர்கள்? கேசரி. கேசரியா? கேசரிக்காகவா இவ்வளவு நேரம் போராடினோம்? என்னப்பா இது? குழந்தைகள் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? ஒரு ஸ்மால் பிரேக். சரி, அம்மா பக்கத்துல இருக்காங்களா? அது யாரு? எங்க அம்மா பேர் ஸ்ரீபா, எங்க தாத்தா பேரு மோசஸ். உங்க அம்மா அம்மச்சி பேரு குளோரி. அதெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்களா? அது யாரு? எங்க அப்பச்சி பேரு வளர்மதி. அப்பச்சினா யாரா? நான் அவங்கதான். அது வந்து அம்மச்சி, அது ஓகே ஏத்துக்கலாம். அது என்ன அப்பச்சி? எங்க அப்பச்சி பேர் வந்து வளர்மதி. என்ன இந்த பிள்ளை பேசிட்டு இருக்கிறத பொழுக்கு அடிக்கிறீங்க? உனது பேச்சு ஒரே விசித்திரமாக இருக்கிறது. 1, 2, 3 என்று 10 வரை உனக்கு என்ன தெரியுமா? உலக பொதுமறை திருக்குறள். ஒன்றுனா உலக பொதுமறை திருக்குறளா? ஓ, நீ அங்கு சென்று விட்டாயா? உலக பொதுமறைனா என்னம்மா? உலக பொதுமறையா? உலகத்துல அதோட பொதுமறை தான் திருக்குறளே. ஓ, கைத்தட்டுங்க. சரி, நான் அடுத்த எண்ணை கூறட்டுமா? 2 இதிகாசங்கள், 2 வஜ்ராமாயணம், 2 மகாபாரதம். அதுக்கும் வச்சு சொல்லி வச்சிருக்காப்லையா? 3 தமிழ், இயல், இசை, நாடகம். 4 வேதங்கள், 4 எது, சாமம், அதர்வனம். 5 பஞ்ச பாடவர்கள், 5 தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, தலையாவேதி, குண்டலகேசி. 5க்குள் இவ்வளவு விஷயங்கள் ஒளிந்து கிடக்கிறதா? 6 சுவைகள், 4 இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, காரம், உவர்ப்பு. எனக்கு ஒரு சுத்துதப்பா. இதுக்கெல்லாம் கை தட்டே முடியல. பேன்னு பார்த்துட்டு இருக்கேன். தட்டுங்கம்மா. 6 வரை கூறியதற்கு பாப்பா அற்புதமாக கூறியிருக்காள். இப்பொழுது மாட்டுவாள் பாருங்கள். 7 சுரங்கள், 7 சரி கம பதரி. சரி கம. கை 7 வரை எங்களை எல்லாம் கூறி ஆச்சரியப்பட வைத்தாய் அல்லவா? இப்பொழுது கேட்கிறேன், அடுத்த எண்ணை கூறட்டுமா? 8 கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. இப்பொழுது உன்னால் கூற முடியாது. 9 சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். என்னம்மா? சொல்லட்டுமையா? சின்ன இருடா கண்ணா. 9 சுக்ரன், சனி. நவக்கிரகங்களம்மா சொல்றா கண்ணா. நவக்கிரகங்களா? அடுத்து பெருமாள் அவதாரம் 10க்கு வச்சிருக்கியா? பச்சை அவதாரம், கூர்ம அவதாரம், வடகார அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம். ஆமா, இதெல்லாம் எங்கம்மா கத்துக்கிட்ட நீ? பாட்டி அக்கா இருக்காங்களே, அவங்கள்ட்ட கத்துட்டேன். யார் அது பாட்டி? பாட்டி என்ன பண்றாங்க? டீச்சரா? டீச்சர் இல்ல, முன்னாடி டீச்சரா இருந்தாங்க. உங்க ஹஸ்பண்ட் விட்டு வைத்தாங்க தாத்தா, அதனால வேலையை விட்டாங்க, டீச்சர் வேலையா. பாட்டி வந்து அப்ப வீட்டுல இருந்து உனக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுக்காங்களா? பாத்தீங்களா?
பெரியவர்கள் வீட்டில் இருந்தால் சின்ன குழந்தைகளுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்காங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தானேம்மா? ஆமாம். இப்போ வந்து பெரியவங்கள்லாம் வீட்டில் இருந்தால் எல்லோருக்கும் நல்லது அப்படிங்கிறதுக்கு நீ ஒருத்தி தான் உதாரணம். சரியா? கைத்தட்டுங்க அந்த பாட்டி குராட்டி. ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் gift கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. வாங்க அப்படி போய் gift எடுத்துகிட்டு வந்துடலாமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.